Hello friends, welcome back to our channel Banana Leaf Unlimited. இப்போ நான் வந்து ஒரு மினியேச்சர் ஷாப்க்கு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஹோம் டெக்கோர் அப்படின்னு உக்கடத்தில் வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர்ஸ் வந்து ரொம்ப கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு டைமு இவங்க வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இங்கே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஒரு வீடியோ பண்ணோம், சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு. இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மினியேச்சர் லவர்ஸ். இப்போது இங்கே வந்து இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸ் அப்படின்னு இந்த ரெகுலர் மினியேச்சர்ஸோட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து இவங்க புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் நம்ம கோயம்புத்தூரில். இது வந்து இப்போது முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து வெளியில் இருக்கிற கண்ட்ரீஸு கூட மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இவங்க வந்து இதை டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கூகுள் மேப்பு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். சரி, இப்போ வாங்க அந்த டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்காங்க. மினியேச்சர் பியானோ, மினியேச்சர் ஸ்விங் மெஷின், குட்டி டெலிஃபோன், ஸ்பூன் செட், செராமிக் மினியேச்சர் டீ செட். ஸோ டால் ஹவுஸ் மினியேச்சர் அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரெகுலராக கிடைக்கிற மாதிரி மினியேச்சர்ஸ், இதுதான் வந்து டால் ஹவுஸ் மினியேச்சர் அப்படின்னு. ரொம்ப குட்டியாக இருக்கும், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டுக்கு கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் இங்கே ஹோம் டெக்கோரில் தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மேற்கொண்டு நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட ஹோம் டெக்கர் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூரில் 8 months ஆச்சு நியர்லி. ஃபஸ்ட்டு நான் வந்து காட்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லா யூடியூப் சேனல் பனானா லீஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து இருக்க எல்லா யூடியூப் சேனலுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களை வந்து மோட்டிவேட் பண்ண ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நான் பர்சனலாக தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குக்கிங்காக யூஸ் பண்ண மினியேச்சர் குக்கர், இதுவும் குக்கிங்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து டால் ஹவுஸ் மினியேச்சர். இப்போது நம்ம இந்த மாதிரி செட்ஸ்லாம் வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த 4 pieces செட்டு. இது உங்களுக்கு பார்க்க வந்து தெரியும், ஆனால் இதெல்லாம் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக டால் ஹவுஸ் மினியேச்சர் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை அதில் க்ரேஸாக இருக்கவங்க இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி குக்கிங் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஸ்பூன் தான். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் தான். இருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஒன்று. இதுதான் இதோட சைஸு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டால் ஹவுஸ் ப்ராடக்ட் வாங்கி குக்கிங் பண்ணணுன்னா நீங்கள் இந்த சைஸில் தான் நீங்கள் இதுக்கான மெட்டீரியல்ஸு இதெல்லாமே வாங்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்பூன் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மினியேச்சர், இது டால் ஹவுஸ் மினியேச்சர். அதுக்காக நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக இதோட ஸ்பூன் செட்ஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்கர் பீசஸ்னு சொல்லலாம். இல்லை இது ரிலேட்டடாக இருக்க ப்ரொஃபஷனுக்கு நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம பெரிய மிஷின்ஸ் பார்த்துருப்போம், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ரியல் மிஷின் என்ன குவாலிட்டியில் என்ன மெட்டீரியலில் இருக்குமோ அந்த மெட்டீரியலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வுட்டு தான், இது ஸ்டீலு. இந்த சிசர் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும் ஒர்க்கில். ஒரு பெரிய ப்ராடக்ட் என்ன அளவுக்கு அதில் எல்லாமே இருக்குமோ அது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதுக்கு தான் இந்த சிசர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சிசரோட கட்டிங் முதற்கொண்டு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அது எப்படி வைப்பாங்களோ அந்த டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகும். இது பாருங்கள், நான் ஒரு ஜஸ்ட் காமிக்கிறேன். இதை பாருங்கள், எல்லாமே ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் வந்து வெயிட்டாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் மிஷின், ஓகேங்களா? இதோட க்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 650 700 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். உங்களுக்கு ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா டால் ஹவுஸில் ஃபர்ஸ்ட் டைமாக பெஸ்ட்டு ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்டேஜ் ஃபோனுன்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனு. அது பார்த்திங்கன்னா அது ஒரு ரிசீவர் பாருங்கள், அதுலேயும் இன்னும் மினி. இது ரொம்ப மினி. இது 1:12ன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு மினி. இது ரிசீவர் கூட நம்ம எடுக்கலாம். அந்த ரிசீவரில் இருக்கிறது பாருங்கள், எப்படி ஒரு ரிசீவர்னால் எந்த மாதிரி இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 rupees வரும். அந்த ஒயர்லேருந்து எல்லா டீட்டெயிலிங்குமே கரெக்டாக இருக்கும். இது வந்து அதுலேயும் ரொம்ப சின்னது. இது இன்னொரு மாடல் ஃபோனு. இதுவும் பார்த்திங்கன்னா ரிசீவர்லாம் தெரியுதுங்களா? இதுதான் இதோட சைஸே. இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 150 வரும். இந்த மாதிரி டெலிஃபோன்ஸில் நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஷாப்புக்கு நேராக வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிராஸில் கிராமோஃபோன் பெருசாக பார்த்துருப்போம், அதாவது மினியேச்சரில். இது வந்து டால் ஹவுஸ்.
இது தெரியுதுங்களா, இது வந்து டால் ஹவுஸ் மினியேச்சர். எல்லாமே ப்ராடக்ட்லாம் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட குவாலிட்டியும். இது வந்து பார்க்குறத விட நீங்கள் கையில் இதை வாங்கி பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது தான் இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இது வந்து கிராமோஃபோன். சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட ப்ரொஃபஷனுக்கான மினியேச்சர் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதோட இனிஷியல் ஸ்டார்ட்டு தான் இந்த மியூசிக்கல் செட்டு. இது பார்த்தீங்கன்னா பியானோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த லெக் வைக்கிற இடம், இதுக்கான ஒரு ஸ்டூலு, இது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் நம்ம பியானோ வாசிக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, அது கூட பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா. இது வந்து கிட்டார். இந்த கிட்டாரில் இருக்க ஸ்ட்ரிங்ஸ் கூட கரெக்டாக இருக்கும். இது வந்து வயலினில் அந்த ஹோல்ஸ் கூட, அந்த மைன்யூட்டான ஹோல்ஸ் கூட இதில் இருக்கும். அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் வயலின் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஃபர்னிச்சர் டால் ஹவுஸ் கலெக்ஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா உட்டனில் வந்து டைனிங் டேபிள் செட்ஸு. இது வந்து உட்டு ப்ரௌன் கலரில். இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள்ஸில் நம்ம வைக்கிற டின்னர் செட்ஸு. இது வந்து லிமிட்டடாக வச்சுருக்கோம். இதோட பெரிய பேக். இது ஆக்சுவலாக 40 பீசஸ் வரும் இதில். இது ஃபுல் கலெக்ஷன். ஒரு டின்னர் செட்டுனா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1600 வரும். இதோட சைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஸ்பூன் பாருங்கள், இதுதான் இதோட சைஸே. இது எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒரிஜினல் செராமிக். இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து இன்னொரு ஒயிட் கலர் டைனிங் டேபிள் செட். இதுவும் உங்களுக்கு வந்து உட்டு தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர்லேயே வந்து பாத்ரூம் செட்டு. இது கம்ப்ளீட் செராமிக்கு. இப்போ நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து இந்த பாத் டப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த பாத் டப்பில் இருக்க எல்லா விஷயமுமே இதில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாஷ் பேசனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட். இப்போ பாருங்கள், இது மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கு. பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் ஹோல்டர், ஒரு மிரர், எல்லாமே இது வந்து செராமிக். இந்த கம்ப்ளீட் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் வரும். இது இந்த செட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, இதுலேயே எங்கள் கிட்ட 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் சைஸு, அதை விட கொஞ்சம் பெருசு. இதுக்கடுத்து இன்னும் மினி பார்க்குறீங்களா, இது இன்னும் டைனி. நான் இது கிட்ட வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக இன்னும் டைனி. இந்த பாத் டப் பாருங்கள், இன்னும் எவ்வளோ டைனியாக இருக்குன்னு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் எல்லாமே செராமிக் மெட்டீரியல்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு பெட்ரூம் செட்டு. இந்த பெட்ரூம் செட்டில் பெட்ரூமில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து உட்டன் மெட்டீரியலில் செஞ்சது. இதுக்கு மேலே இது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் பெட்ரூம் செட்டு. இதுக்கான காட் கூட இருக்கும் உங்களுக்கு. இது வந்து காட் ஆக்சுவலாக தெரியுதுங்களா, காட்டு, பில்லோஸு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு ட்ராயர்ஸ் பெட்டுக்கு சைடில் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் கூட நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி 2 ட்ராயர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மிரரு. இந்த மிரரில் கூட ட்ராயர்ஸ் இருக்குது. இந்த மிரர் வந்து ஒரு ஒரிஜினல் மிரரை எப்படி நம்ம மூவ் பண்ணலாமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மிரரு. இதுக்கப்புறம் இதில் ஒரு சேர் வரும். இது ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்கிறது. இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உட்டன் மெட்டீரியல் இதுவும். நெக்ஸ்ட்டு அதுலேயே இந்த செட்லேயே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு பீரோ. இந்த பீரோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதுங்களா. ஒரு பீரோவில் எப்படி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குமோ, ட்ராயர்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் கலெக்ஷன்ஸில் இது வெறும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும். இது அந்த செட்டு. ஒரு டேபிளும் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சேரு. இது வந்து ஃபர்னிச்சர்ஸ் கலெக்ஷன்ஸில் வர செட்டில் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் கூட இருக்குது. ஓகே, நம்ம வந்து பெட்ரூம் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் அது ஃபுல் செட்டு. இல்லை எங்களுக்கு பெட்டு மட்டும் போதும் அப்படின்னா இது வந்து பெட்டு. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீல், அயன் மெட்டீரியல், ஸ்டீல் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ஸு இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு காட் இருக்குது. இதை நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். கீழே அந்த ஸ்ட்ரிங்ஸ் கூட இருக்கும், வலை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் பெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இது வந்து பிளாக் கலர் பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸில் நம்ம வந்து கிச்சன் கேபினெட் செட்ஸ் இது. ஓகேங்களா. ஒரு கிச்சனில் என்னெல்லாம் இருக்குமோ இது பாருங்கள். இது வந்து பர்னர்ஸோட ஸ்டவ்ஸு, இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இது ஒரு கம்ப்ளீட் செட்டு. இது அதுலேயே உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் வந்துடும். இது பாருங்கள், ஃப்ரிட்ஜு.
இப்போது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இது பார்த்தீங்களா, இது வந்து கேக்கு. இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து ஸ்ப்ரைட் கேன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த டின்னை கூட நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து சில்வர் செட். ஆக்சுவலாக இது வந்து வெயிட்டாக இருக்கும், இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து மினியேச்சர்லி, இது கம்ப்ளீட் வந்து ஒரு டீ செட் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸில் ஃப்ளார் வாஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் இதில் ஒன்றேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே செராமிக் தான். இது எல்லாமே வந்து ஃப்ளார் வாஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸில் இருக்குது. ஃப்ளார் வாஸ்லேயே எல்லா டிசைன்ஸ்லையும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரல் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். ஒரு ஃப்ளார் வாஸ்னால் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த கிட்டில் இருக்கும் உங்களுக்கு. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபினட் செட்டு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபினட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பார்க்குறீங்க. இது செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்லேருந்து இந்த மாதிரி வாஸ். இது வந்து கம்ப்ளீட் செட்டே பார்த்திங்கன்னா இது 1600. இந்த ப்ராடக்ட்ஸோடு நான் சொல்கிறது இந்த செட்டு. இந்த கேபினெட் வந்து ஒயிட் கலர் கேபினெட், உட்டன் மெட்டீரியல். இது செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போது இந்த மாதிரி இப்போது ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி குடியேறாங்க, இல்லை ஏதாவது பர்சனலாக கிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணும்போது இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்க்கவே இதெல்லாம் ரொம்ப க்யூட்டான ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே இதில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக்ஸ் தான். இது இன்னும் ரொம்ப டைனியான ஒரு செட்டு. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்பார்ட்மெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து சிசர்ஸு, இதெல்லாம் எடுக்கலாம் வெளியே. இருங்க, நான் இன்னொன்று ட்ராயர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபோர்க் ஸ்பூனு. இது வந்து பிபிக்யூ செய்கிற மெட்டீரியல். இது வந்து அயன் கம் ஸ்டீலு. இது வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக ரோல் பண்ணி ரியலாக அந்த பிபிக்யூ அந்த மிஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஷோக்கு, அழகுக்காக. ஓகே, இந்த டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது அவங்க காமிச்சாங்க. இப்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே சின்னதாக அழகழகான அந்த சீட்டு அதே மாதிரி ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னதாக பாக்ஸும் இருக்குது. ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ணுறதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அழகான குட்டி வேயிங் ஸ்கேல், அப்புறம் குட்டி டிவி. ஓகே, இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஹோம் டெக்கோரில் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த டால் ஹவுஸ் மினியேச்சர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்க. ஸோ அத்தனை ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவாக அதை ஃபியூச்சரில் கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ஹோம் டெக்கோருக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கோயம்புத்தூர் மீன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, உக்கடம் மீன் மார்க்கெட், அதுக்கு வர்ற வழியில் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா பிலால் நகர் அதுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஹோம் டெக்கோர் இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர், கூகுள் மேப் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேரளாலேருந்து பக்கத்துலேருந்து கார்லாம் வரீங்க இதை வாங்குறதுக்காக. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்கே கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் அவங்க அரேஞ்ச் பண்ணி தரதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து பாருங்கள், குழந்தைகளோட வாங்க. இது வந்து ஆக்சுவலாக குழந்தைங்க தான் ரொம்ப பிடிக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அடல்ட்ஸ் விரும்பி இப்போ வாங்குறாங்களாமா எல்லாருமே. கைஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோம் டெக்கோருக்கு வந்து ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே ஹாலிடே, வெள்ளிக்கிழமை விடுமுறை. ஸோ வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கடை மூடி இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட முதல் வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃப்ரைடே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகி திரும்பி போன கதையெல்லாம் நடந்தது. அதனால் வர்றப்போ எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நீ கடை இருக்கா, என்னோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார். பை.